வணக்கம். சில சமயங்கள்ல நாம ஒருத்தரோட உணர்ச்சி ரீதியான கட்டுப்பாட்டுல இருக்கோன்னே நமக்கே தெரியாது. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறை மாதிரி நம்ம மனச சில சுழற்சிகளுக்குள்ள சிக்க வச்சிடும். இன்னைக்கு அந்த மாதிரி மறைக்கப்பட்ட சுழற்சிகளை பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உணர்ச்சி ரீதியான கையாளுதல்ங்கிறது ஒரே ஒரு தடவை நடக்கிற விஷயம் கிடையாது. அது எப்பவாச்சும் தற்செயலா நடக்கிற ஒரு நிகழ்வு இல்ல. ஆமாங்க. அது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு சுழற்சி, ஒரு லூப் மாதிரி. இது நம்ம மனச குழப்பி இந்த உறவுல இருக்கிறது நம்மளோட விருப்பம்தான்னு நம்மள நாமே நம்ப வைக்கிறதுக்காக ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பொறி. சரி, அந்த கேள்விக்கு தான் நாம இப்போ பதில் தேட போறோம். நம்மள அறியாமலேயே அடிமைப்படுத்துற அந்த 3 முக்கியமான உளவியல் சுழற்சிகள் என்னென்னன்னு ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வாங்க இதுக்குள்ள முழுசா போலாம். முதல்ல நாம பார்க்க போறது சரிபார்த்தல் சுழற்சி அல்லது த வேலிடேஷன் லூப். இதோட தந்திரமே ரொம்ப சிம்பிள். ஒரு காயத்தை அவங்களே உருவாக்கிட்டு அதுக்கு அவங்களே மருந்தும் போடுவாங்க. இது எப்படி ஆரம்பிக்கும்னா, முதல்ல உங்களை காயப்படுத்துற மாதிரி எல்லாரும் செய்வாங்க. அது ஒரு கடுமையான விமர்சனமா இருக்கலாம், இல்லனா வேணும்னே உங்ககிட்ட இருந்து விலகி போறதா இருக்கலாம், இல்லனா எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாம உங்களை ஒரு அந்நியன் மாதிரி உணர வைக்கிறதா இருக்கலாம். இதனால உங்களுக்குள்ள ஒரு குழப்பம், வலி, பதட்டமெல்லாம் உருவாகும். நீங்க அந்த வலியோட உச்சத்துல இருக்கும்போது டக்குன்னு அவங்க கேரக்டரே மாறிடும். பயங்கரமான பாசம் காட்டுவாங்க, திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பாங்க, எதிர்பார்க்காத நேரத்துல கருணையா நடந்துப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இப்ப பாருங்க, இந்த 3 படிகள்ல தான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. முதல்ல வலிய தர்றாங்க, அப்புறம் அதிலிருந்து நிவாரணம் தர்றாங்க. உங்க மூளை அந்த நிவாரணத்தை கொடுத்ததுக்காக அவங்கள பாராட்ட ஆரம்பிக்கும். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க அவங்க மேல பாசம் வைக்கல, அவங்க தர்ற அந்த நிம்மதியான உணர்வு மேல தான் பாசம் வைக்கிறீங்க. உளவியல்ல இத அதிர்ச்சி பிணைப்பு, அதாவது ட்ராமா பாண்டிங்னு சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வலிய கொடுக்கறவங்களே அதை குணமாக்கும்போது நாம அந்த நிவாரணத்துக்காக அவங்க கிட்டேயே ஒட்டிக்கிறோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உணர்ச்சி பொறி. அடுத்து நாம பார்க்க போறது நம்பிக்கை சுழற்சி. இது எதிர்காலத்தை காட்டி நிகழ்காலத்துல உங்களை கட்டுப்படுத்துற ஒரு தந்திரம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல எதிர்காலம் வரும், எல்லாம் சரியாகிடும்னு ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மள அந்த உறவை விட்டு வெளியே போக விடாம தடுக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி ஆகிடுது. முதல்ல நான் மாற முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையை விதைக்கும். சரி, நமக்காக முயற்சி பண்றாங்களேன்னு நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து நான் கண்டிப்பா மாறிடுவேன்னு ஒரு வாக்குறுதி. இது வெறும் வார்த்தைகள் தான், ஆனா அந்த நேரத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் மாதிரி தெரியும். மாற்றம் வரும், நீங்க காத்திருக்க ஆரம்பிப்பீங்க. கடைசியா நாம சேர்ந்து இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அந்த நாமங்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? அவங்க உண்டாக்கின பிரச்சனைக்கு உங்களையும் பொறுப்பாளியாக்கி அந்த பொறுப்புணர்ச்சியை வச்சே உங்களை சிக்க வைப்பாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு நிஜமான மனுஷன் கூட வாழல. அவங்க இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு உங்க மனசுல ஒரு கற்பனை உருவத்தை வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த உருவத்தை தான் நீங்க துரத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அந்த உருவம் நிஜமாகவே போறதில்ல. இப்போ நாம 3வது லூப்க்கு வரோம். இது ரொம்பவே சூழ்ச்சியான ஒண்ணு, குற்ற உணர்வு சுழற்சி. இதுல எல்லா பழியும் உங்க மேலேயே திரும்பும். நீங்க அவங்க செஞ்ச தப்ப பத்தி பேச ஆரம்பிச்சாலே போதும், மொத்த பேச்சும் தலைகீழா மாறிடும். நீங்க என்ன சொல்ல வந்தீங்கங்கறத விட்டுட்டு கவனம் மொத்தம் உங்க மேல திரும்பிடும். இந்த ஸ்லைடுல பாருங்க, இது எவ்வளவு தெளிவா விளக்குதுன்னு. உதாரணத்துக்கு, அவங்க சொன்ன ஒரு பொய்ய பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ ரொம்ப நாடகமாடுற, இல்லனா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்றேன்னு சொல்லிடுவாங்க. உங்க உண்மையான கவலை அங்கேயே நிராகரிக்கப்பட்டுரும். போக போக என்ன ஆகும்னா, நீங்க தான் வில்லன், நீங்க தான் தேவையில்லாம யோசிக்கிறீங்க, நீங்க தான் நன்றி இல்லாதவங்கன்னு கடைசியில எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. சில சமயம் அவங்க பண்ண தப்புக்கு நீங்களே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமை கூட வந்துரும். இந்த குற்ற உணர்வு சுழற்சியோட கடைசி விளைவு ரொம்ப சோகமானது. சண்டை வரக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு சொல்லி உங்க உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் உங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவீங்க. அமைதியை காப்பாத்துறதுக்காக நீங்க சுருங்கி மௌனமாகிடுறீங்க. சரி, இப்போ இந்த 3 சுழற்சிகளையும் பார்த்துட்டோம். இது ஒரு மாய வலை மாதிரி. இந்த மாயையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? அவங்க நாம பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த உண்மை என்ன? முதல்ல ஒண்ணு நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க பலவீனமா இருக்கிறதாலேயோ இல்ல புத்திசாலித்தனமா இல்லாததாலேயோ இந்த மாதிரி சுழற்சிகள்ல சிக்கல்ல. இது உங்க தப்பே கிடையாது. அப்போ ஏன் இதுல மாற்றம்? ஏன்னா இந்த சுழற்சிகள் ரொம்ப சாமர்த்தியமா நம்மளோட அடிப்படை மனித தேவைகளை குறிவைக்குது. முதற் சுழற்சி அன்புக்கும் அங்கீகாரத்துக்கான நம்ம தேவையை சுரண்டுது. 2வது சுழற்சி ஒரு நல்ல எதிர்காலம் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையை சுரண்டுது.
3வது சுழற்சி நாம ஒரு குற்றவாளியா இருக்கக்கூடாதுங்கிற நம்ம பயத்தை சுரண்டுது. இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான சாராம்சம் இதுதான் சொல்லலாம். உண்மையான அன்புங்கிறது ஒருபோதும் வலி, நிவாரணம்னு ஏற்ற தாழ்வுகள் கொண்ட ஒரு சுழற்சி மாதிரி இருக்காது. அது ஒரு நிலையான, பாதுகாப்பான அமைதி மாதிரி உணரணும். இந்த சுழற்சிகள்ல இருந்து வெளியே வர்றது தான் உண்மையான சுதந்திரம். அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு சுதந்திரம்னா என்ன? அது மன அமைதியா இல்ல நீங்களா இருக்கிற உரிமையா? யோசிச்சு பாருங்க. விழிப்போட இருங்க, சுதந்திரமா இருங்க.